Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நாம் ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ் செக்ஷன் 2 வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செக்ஷன் 1 பார்த்துருப்பீங்க, அதனுடைய கண்டினியூஷன் தான் செக்ஷன் 2. இதில் வர ஃபர்ஸ்ட் வார்த்தை ஜான்வரி. ஜான்வரியுடைய ஃபுல் அவுட்லைனில் ஜானுக்கு மட்டும் ஸ்டோக்ஸ் எழுதி இதை கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜே இன், அவ்வளோதான், ஜே இன். நெக்ஸ்ட்டு கேப்பபிள். இதுக்கு வந்து எப்படி ஸ்டோக் எழுதியிருப்பாங்கன்னா கேப் ஸ்டோக் போட்டு எழுதியிருப்பாங்க, கேபி, கேப்பபிள். நெக்ஸ்ட்டு கேரக்டர். இதுக்கு வந்து எதில் என்னென்ன ஸ்டோக்ஸ் எழுதியிருப்பாங்கன்னா கேர் கே, அதுக்கு மட்டும் தான் ஸ்டோக் எழுதியிருப்பாங்க, அதாவது கரு கே, கேரக்டர். இதுவே கேரக்டரிஸ்டிக் அது இப்படி வந்துருச்சு அப்படின்னா கேரக்டரிஸ்டிக், கேரக்டர் ஸ்டோக் எழுதிட்டு சிக் எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமர்ஷியல் ஆர் கமர்ஷியலி. இதுக்கு ஸ்டோக் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா கா மர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிராஸ் எக்ஸாமைன் ஆர் கிராஸ் எக்ஸாமைன்டு ஆர் கிராஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோக்கு கிராஸ் ஸ்ட்ரோக்ஸ் எழுதிட்டு அதில் ஒரு கே மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எக்ஸ்சேஞ்ச்டு, எக்ஸ்சேஞ்ச் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு. இதுக்கு வந்து எக்ஸு கே மட்டும் எழுதியிருப்பாங்க, எக்ஸு கே மட்டும், ஸ்டார்டிங்கில் வர 2 ஸ்ட்ரோக் மட்டும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீடியன்சி. இதுக்கு ஸ்ட்ரோக் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, எக்ஸு பி டி மட்டும்தான். ஓகேங்களா. எக்ஸ்பீடியன்சி. எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கு ஸ்ட்ரோக் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, எக்ஸு பெண்டு மட்டும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சிவ். இதுக்கு ஸ்ட்ரோக் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எக்ஸு பென்ஸ், இது வரைக்கும் தான் எழுதியிருப்பாங்க, எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் தான் எழுதியிருப்பாங்க, லாஸ்ட் இந்த வி வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட்டு எஸ்பெஷல் ஆர் எஸ்பெஷலி. இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு எஸ் ஸ்ட்ரோக்கு பி ஸ்ட்ரோக், அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எஸ்கொயர். எஸ்கொயர்னா ஒரு அடைமொழின்னு சொல்லலாம் தமிழில். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எஸ்ஸு கே, அவ்வளோதான், எஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ், எஸ்டாப்ளிஷ்டு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த மாதிரி எது வந்துச்சுனாலுமே சரி எஸ்ஸை ஹால் பண்ணிவிட்டு அதில் பி ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எஸ்பெஷல் எஸ்டாப்ளிஷ் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, இது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இமீடியட். இமீடியட் எப்படி கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எம்மு அப்புறம் அடுத்த எம் வந்து சின்னதாக ஹால் பண்ணிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பர்டர்பபிள். இம்பர்டர்பபிள் அப்படின்னா இவங்க வந்து இம்மு பர்ற ஹால் பண்ணியாச்சு, அப்புறம் ஒரு அப்போட ஆறு. இம்பர்டர்பபிள் அப்படின்னா அசைக்க முடியாத, அந்த மாதிரி மீனிங் வந்து வருது. சென்டென்ஸோட பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக், மேக்னட்டிசம். மேக்னெட்டிக் ஆர் மேக்னட்டிசம். இதுக்கு எப்படி ஸ்ட்ரோக் எழுதியிருக்காங்கன்னா எம் எழுதியிருக்கிறாங்க, கே ஸ்ட்ரோக், அவ்வளோதான். இதெல்லாம் பெருசாக நம்ம ஸ்பீடில் பார்த்துருக்க மாட்டோம், பட் பார்த்துக்கோங்க இங்கே. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆர் மேனுஃபேக்சர்டு. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து எம்மு என்னு எஃப், அவ்வளோதாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டிங்விஷ் ஆர் எக்ஸ்டிங்விஷ்டு. எக்ஸ்டிங்விஷ் ஆர் எக்ஸ்டிங்விஷ்டு, அணைக்கிறதுன்னு சொல்லலாம் தமிழில் மீனிங்கை. எக்ஸ் ஸ்டோக் எழுதிட்டு டி ஸ்டோக் எழுதிட்டு இங்கு, அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்டிங்விஷ். நெக்ஸ்ட்டு கவர்ன் ஆர் கவர்ன்டு. இதுக்கு வந்து
கா வி. ஓகே, கா வி. கவர்மெண்ட் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா கா வி ஸ்ட்ரோக்கு என் ஹூக்கு என் ஹால் பண்ணியாச்சு. ஓகே, கா வி ஸ்ட்ரோக்கு என் ஹூக்கு திரும்ப என் ஹால் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெமிலியர் ஆர் ஃபெமிலியாரிட்டி, இது ரெண்டுத்துக்குமே வந்து எஃப் எம் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபெமிலியரைஸ், இதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ஃபெமிலியர் ஸ்ட்ரோக்கை எழுதிட்டு எஃப் எம் மட்டும் எழுதிட்டு ரைஸுக்கு அப்போர்ட் ஆர் எஸ் சர்க்கிள். ஓகே, ஃபெமிலியரைசேஷன், இது வந்து இன்னும் ஈஸி. ஃபெமிலியரைசேஷன், ஃபெமிலியர் ஸ்ட்ரோக் எழுதிட்டு அதில் எஸ் சர்க்கிள் ஷன் ஹூக் ரெண்டுத்தையும் சேர்ந்தா போல. ஓகேங்களா. ஜான்வரி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி. ஜான்வரியில் ஜேஎன் மட்டும் எழுதணும் இல்லையா, அதே மாதிரி ஃபெப்ரவரியில் எஃப் பி மட்டும், அவ்வளோதான் ஃபெப்ரவரி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஆர் ஃபினான்ஷியலி, இதுக்கு எப்படி எழுதியிருப்பாங்கன்னா எஃப் என் ஹூக்கு திரும்ப என் ஸ்ட்ரோக், ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியலி. நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்ட், எஃபிஷியன்சி, எஃபிஷியன்ட்லி, இது எல்லாத்துக்குமே வந்து எஃப் இஷ், அவ்வளோதான். ஓகேங்களா. அதே மாதிரி சஃபிஷியன்ட்டில் சஃபிஷியன்ட், சஃபிஷியன்சி, சஃபிஷியன்ட்லி, இதுக்கு எஃபிஷியன்ட்ல அப்படியே ஒரு சர்க்கிள் ஆட் பண்ண வேண்டியதான், எஸ் சர்க்கிள். எஸ் எஃப் இஷ். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரர், இது என்ன அப்படின்னா மேனுஃபேக்சர் மேனு எஃப் மட்டும் எழுதியிருப்போம், மேனுஃபேக்சரரில் டவுனோட ஆர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்கல், மேத்தமேட்டிக்கலி, மேத்தமேட்டிக்கல் ஆர் மேத்தமேட்டிக்கலி, இதுக்கு வந்து எம் இத், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ், எதுவும் இல்லை, மேத்தமேட்டிக்கலில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எஸ் சர்க்கிள் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிஷியன், மேத்தமேட்டிக்கலில் டி ஷன் ஹூக்கு, அவ்வளோதான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம், மேக்ஸ் ஸ்ட்ரோக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதுனா போதும். ஓகேங்களா. மேக்ஸிமம். மெக்கானிக்கல், மெக்கானிக்கலி, இது ரெண்டுத்துக்குமே வந்து மெக்கான் ஸ்ட்ரோக் மட்டும் எம் கே என் ஹூக்கு, இது எழுதுனா போதும். மெட்ரோபாலிட்டன், மெட்ரோபாலிட்டன், எம் ஹால் பண்ணிட்டு அப்வர்ட் ஆறு பி ஸ்ட்ரோக், மெட்ரோபாலிட்டன். மார்ட்கேஜ், மார்ட்கேஜ்டு, மார்ட்கேஜ் ஆர் மார்ட்கேஜ்டு, இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா மர்ரு கே ஸ்ட்ரோக். ஓகேங்களா. இதோட செக்ஷன் 2 வந்து முடியுது.